Hi student, I am Sumita, teacher of English. Today I am going to take the metaphor. What is a metaphor? Metaphor na enna? It is a hidden comparison. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதாவது சிமிலினா நம்ம ஒரு பொருளோட வேறொரு பொருளோடு ஒப்பிட்டு சொல்கிறோம். மெட்டாஃபர் வந்து அதே மாதிரி தான் ஒப்பிட்டு சொல்கிறது தான். பட் ஆனால் இதில் வந்து லைக் ஆஸ் வராது. அதுதான் சிமிலிக்கும் மெட்டாஃபருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். சிமிலியில் லைக் ஆஸ் இருக்கும், இதில் லைக் ஆஸ் இல்லாமல் கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் ஹிடன் கம்பேரிசன் தான் மெட்டாஃபர். ஓகே, அதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். இதில் வந்து டிம் பாஸ்ட் அப்படின்றது மெட்டாஃபர். ஓகே, இருளான கடந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கடந்த காலத்தை ஒரு இருள் கூட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகே, மங்கலான ஒரு டிம்னா மங்கலான ஒரு இருளானது அப்படின்ற அர்த்தம். ஸோ அவங்க கடந்த காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் லைக் ஆஸ் இல்லை. அதுதான் வந்து மெட்டாஃபர். செகண்ட் பார்ட், ஷீ இஸ் அ லயனஸ், டோன்ட் மிஸ் வித் ஹர். இங்கே பார்த்தோம்னா ஷீ இஸ் எ லயனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவள் ஒரு பெண் சிங்கம், பெண் சிங்கம் போன்றவள் அப்படின்னு வரல. ஓகே, சிங்கப்பெண்ணே அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பாரு, தேர்ட் ஒன் இஸ் அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் அவுட்ரேஜ். ஹியர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் இஸ் மெட்டாஃபர். ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர்னா அந்த ஹெல், அந்த நரகமானது எப்படி இருக்குன்னா ஃபயர் போல் இருக்குது, நெருப்பு போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மெட்டாஃபர். ஷீ இஸ் அன் ஏஞ்சல், அவள் ஒரு தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் அன் ஏஞ்சல். இப்போ கீழவே வந்து இது ரெண்டும் கம்பேர் பண்ணுற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தோம்னா மெட்டாஃபரில் ஸ்ட்ரெயிட்டாக ஷீ இஸ் அன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சிம்லியில் இருக்க டிஃப்ரென்ஸ் பார், ஷீ இஸ் ஆஸ் இன்னோசென்ட் அஸ் அன் ஏஞ்சல். ஷீ இஸ் லைக் அன் ஏஞ்சல் கூட சொல்லலாம். ஷீ இஸ் லைக் அன் ஏஞ்சல், அவள் தேவதை போன்றவள், இல்லைன்னா அவள் தேவதை போல் இருக்கிறாள் அப்படி போல் அப்படி அந்த லைக் அந்த ஹேஸ் வந்து சிமிலியில் வருது. ஓகே, இதில் வரல. ஷீ இஸ் அன் ஏஞ்சல் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறாங்க. ஷீ இஸ் லைக் எ லயனஸ். ஓகே, ஷீ இஸ் லைக் எ லயனஸ், அவள் ஒரு பெண் சிங்கம் போன்றவள், இங்கே லைக் வரும். ஸோ இது சிமிலி. அதே பாருங்க, ஷீ இஸ் எ லயனஸ், அவள் ஒரு பெண் சிங்கம் போன்றவள் வரல. ஸோ இந்த மெட்டாஃபருக்கும் சிமிலிக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, சிமிலியில் லைக்கஸ் வரும், மெட்டாஃபரில் அப்படி வராமல் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய், டேக் கேர்.